Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நார்மலான டே இன் மை லைஃப்ங்க. நாளையில இருந்து நம்மளோட சேனல்ல வெயிட் லாஸ் சேலஞ்சோட வீடியோ தான் வரப்போகுது. சோ இன்னைக்கு நார்மலான ஒரு டே இன் மை லைஃப் தான், சரிங்களா? சோ அதுதான் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிக்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக நான் இந்த ஊர்ல இருந்து பேச இதெல்லாமே அனுப்பிச்சிருந்தீங்க நிறைய பேரு. இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் ஸ்டார்ட் பண்றோம்க்கா, இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாளையில இருந்து நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்காக நான் வீடியோ போடுறதுக்காக செவ்வாய்க்கிழமையில இருந்து அப்ப நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரு சிலர் அப்படி இருக்கீங்க. அப்புறம் எத்தனை மணிக்கு வந்து ரெசிபிஸ் எல்லாம் வரும்னு கேட்டிருந்தீங்க. ரெசிபிஸ் எல்லாம் அதான் சொல்றேன், 10 மணிக்கு காலைல டெய்லி நான் வீடியோ போடுறதுக்கு பார்ப்பேன். 10 to 11 நான் எப்படியாவது போட்டுருவேன், சரிங்களா? சேலஞ்சஸ்க்கான வீடியோ அதுல இருக்குங்க. டெய்லி ஏதாவது ஒரு ரெசிபி இருக்கிற மாதிரியா நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படியாவது மெயின்டைன் பண்ணுவேங்க, சரிங்களா? அதுலயே நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இப்ப நான் எடுத்துக்கிற ஃபுட் அப்படியே நீங்க வந்து எடுத்துக்கணும் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஐடியாஸ், அந்த ஐடியாஸ் எப்படிலாம் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் கிரியேட் பண்ணி, இப்போ ஒரு சில நேரம் நம்ம வீட்டுல வந்து காய்கறி இல்ல, முட்டை இருக்குது, இல்லைன்னா ஒரு சோயா சங்ஸ் இருக்குது, ப்ரோட்டீனுக்காக அதை எடுத்துக்கிறோம். அப்போ காய் இல்லைன்னா நம்ம எப்பவுமே வந்து வெள்ளரிக்காய் வந்து வீட்டுல வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த வெள்ளரிக்காயில ஃபைபர் இருக்கு, நமக்கு வந்து கலோரிஸும் கம்மி. எப்பவுமே வெள்ளரிக்காய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்நாக்ஸா உப்பு போட்டு அப்படி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு நீர் சத்து இருக்கு, அவ்வளவு நல்லது. நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, சுரக்காய் கூட்டெல்லாம் எதுக்கு செஞ்சு காட்டுறேன். சுரக்காய் கூட்டு அப்படிங்கும் போது ரொம்ப நல்லது, புரோட்டீன் ஃபைபர் அப்படி நிறைந்தது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரிப்பீட்டடா சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. நீங்க அதை பத்தி எதுவுமே பண்ணிக்காதீங்க. டெய்லி ஒரு நியூவான ரெசிபி சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இது வந்து ஹெல்தியா இருக்கு, இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதை நம்ம ரிப்பீட்டா சாப்பிட்டா தப்பு கிடையாது. இப்போ வந்து நான் வந்து வீடியோஸ் போகணுன்றதுக்காக உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் காட்டா அது உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டா சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. அது அதாவது இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்ல போய் மதியத்துல சாப்பிடுறது அதுவும் கணக்கே கிடையாது. நமக்கு நம்ம சாப்பிடுறது ஹெல்தியா சாப்பிடுறோம் அப்படின்றது மட்டும்தான், சரிங்களா? சோ அதனாலதான் எப்பவுமே நான் வந்து மெயின்டைன்ல தாங்க இருப்பேன். இந்த தடவை தான் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்ன கொஞ்சம் உடம்பு முடியாம ஆச்சு. அப்புறம் தீபாவளி வந்துச்சு, அதுல வந்து அப்படியே நான் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டேன். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபுட்ல வந்து எந்த கண்ட்ரோலும் இல்லாம வந்து இருந்துட்டேங்க நானு. சோ என்னைக்கே இப்ப யோசிச்சு பார்த்தாலும் அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கேன் அப்படின்லாம் தெரியுது எனக்கு. சோ எப்பவுமே மெயின்டைன்லயாவது இருந்துருவேன். எனக்கே தெரியுது கொஞ்சம் அந்த மாதிரி இந்த ரைஸ் எடுத்தாலும் லேசி ஆயிடுவாங்க. ஒயிட் ரைஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிதாங்க ஆகணும், சரிங்களா? இந்த மாதிரி மில்லட்ஸ், கம்பு கேட்பதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாக அவ்வளவு ஆக்டிவா இருப்பீங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்க லைஃப் ஸ்டைல அப்படி மாத்திக்கிறது நல்லதுதான். முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட்டா இருக்கு, சரிங்களா? இப்ப எல்லாம் நல்லா சாப்பிடுறவங்களே இருக்கிறது கிடையாது. அப்ப நம்ம சாப்பிடாதனால என்ன ஆகுறது சொல்லுங்க? அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைமிங் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்கு சாப்பிடுறது அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? காலைல 9:30 to 10 சாப்பிட்டுருங்க. மதியம் வந்து 2 to 2:30 நைட் டின்னர் 6:30 to 7 சரிங்களா? கரெக்ட் டைத்துக்கு நம்ம கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அதிக ஒரு நாட்டம், ஒரு கிரேவிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம வந்து பசித்தன்மையை வந்து அதிகப்படுத்திட்டு நம்ம சாப்பிடும்போது அதிகமாகவும் சாப்பிட்டுருவோம். சோ இதெல்லாமே மெயினா கண்டிப்பா நீங்க வந்து யோசிச்சுக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். சோ கவலையே இல்லாம இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா நம்ம எல்லாருமே சேர்ந்து குறைக்கலாம், சரிங்களா? இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இப்போ நான் நார்மலா அதுக்கு சமைச்சுக்கிட்டு இருந்தேங்க. நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் பேஸ் பண்ணி சமைக்கணும் அப்படிங்கும் போது இதெல்லாம் பண்ணும் அப்படியே ஒரு ரூல். நான்லாம் வந்து மறுநாள் எந்திரிச்சுதாங்க எல்லாமே யோசிப்பேன். இருந்தாலும் அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருக்கும் எனக்கு. சோ அதனால நீங்களுமே வந்து கரெக்டா ப்ரீ பிளான் கூட பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், சரிங்களா? சோ அதனால வந்து இப்போ பல வெஜிடபிள்ஸ் வந்து காய்கறி எல்லாத்தையும் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணணும், அது வந்து யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? தேங்காவெல்லாம் அந்த பொரியல்ல போடுறத விட தேங்காய் பாலா எடுத்து கூட ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க, நல்லது. பச்சையா கூட இவ்வளவு தேங்காய் சாப்பிட்டுருங்க, நல்லது. ஆனா ஒரு தேங்காய் பால் போட்டு கொதிக்க வைக்கிறதோ இல்லன்னா தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது, சரிங்களா? என்னைக்காவது ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு அப்படின்னா அளவா சாப்பிட்டுக்கலாம். ஆனா
அதை வந்து வெயிட் லாஸ்ல ரேண்டமா கொண்டு வர வேண்டாம். சோ அதுக்கு தான் சொல்றேன். சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்கேங்க. சோ பாத்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ ஷேர் பண்றோம். சோ எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெயிட் மிஷின் வந்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட மோட்டிவேஷனே. டெய்லியும் வெயிட் பார்க்கும்போது சில பேர் டெய்லி பாக்குறது இரிட்டேட்டிங்கா இருக்கும். டெய்லி வந்து பாக்குறது டெய்லி வெயிட் வந்து கம்மியாகும்னு யோசிக்க கூடாதுங்க. ஒரு சிலருக்கு ஐயோ டெய்லி கம்மியாகலன்னு இரிட்டேட் ஆகிறவங்களும் இருப்பாங்க. சோ அதனால உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. ஆனா வெயிட் மிஷின் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு என்ன பொறுத்தவரை எனக்கு வந்து மோட்டிவேஷன். சோ அதனால வச்சுக்கோங்க சரிங்களா. முடிஞ்சா உங்களோட இன்ச் உங்களோட வெயிட் எல்லாமே செக் பண்ணிட்டு ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு லாஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கே வந்து புரியும். சில டைம் வந்து நம்பர்ல வந்து டிஃபரன்ஸ் இருந்தாலும் உங்க இன்ச்சஸ்ல வந்து நல்லாவே உங்களுக்கு லாஸ் தெரியும். அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா தண்ணி குடிங்க, கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் சாப்பிடுங்க. எல்லாத்தையும் பொறுத்தது தாங்க வெயிட் லாஸ் சரிங்களா. 1 மணி நேரம் கண்டிப்பா வாக்கிங் பண்ணிடுங்க சரிங்களா. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சோ வேற ஏதாவது அடுத்த வீடியோஸ்ல நம்ம சந்திக்கலாம் சரிங்களா. வேற ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். இன்னைக்கு பிறந்தநாள், அவர் திருமணநாள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அம்மாவோட நினைவு நாளுக்கு வந்து எல்லாருமே சொல்லிருந்தீங்க அம்மா உங்க கூட தான் இருப்பாங்க, உங்களோட சக்சஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, நீங்க என்ன சக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கூடவே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என் கூட சொல்லியிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஹஸ்பண்ட் எனக்கு பிடிச்சத சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சம்டைம் நமக்கும் மனசு இருக்குல்ல, என்னங்க பெத்த தாய் எப்படி இல்லாம போகும். சோ எவ்வளவுதான் ஹஸ்பண்ட் பார்த்தாலும் லைட் இருக்காம இருக்காது. அந்த மாதிரி நினைவு நாள்னு வரும்போது அந்த தினத்துல நடந்தது எல்லாமே நம்ம மெமரிக்கு வந்துட்டு போகும் இல்லையா. சோ அதான் சோ எல்லாருமே வந்து எனக்காக அவ்வளவு பிளெஸிங்ஸ் கொடுத்துருப்பீங்க. அம்மா கூட தான் இருப்பாங்க, நாங்க உங்களுக்கு ஒரு சகோதரியா தாயா இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட நினைவு நாளுங்க. ஸோ கடைக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் எப்போவுமே சண்டேனா ஹஸ்பண்ட் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ நைட் வந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். சரி தூங்குறாங்களா, சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். எனக்கும் ஏதாவது ஒரு வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது அந்த திங்கிங் வந்து வராது. என்னோட பெஸ்ட் பிளேஸ், ஹாப்பி பிளேஸ் அப்படின்னா என்னோட கிச்சன் தாங்க. அதனால சரி நம்மளே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டா நூடுல்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நூடுல்ஸ் தான் பண்ணுறேன் நான். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதில் வந்து மசாலா கொடுத்துருப்பாங்கள்ல அதையும் நல்லா அதே எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் அப்புறம் கூடவே தண்ணி போட்டு நம்ம வந்து அதை வேக வச்சுக்கலாம். பால் வாங்குறதுக்கு தான் கடைக்கு போயிருந்தேன். ஸோ அதான் அதுக்கப்புறமா முட்டையை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வரமிளகா வந்து பிச்சு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நல்லா அந்த வரமிளகாய் எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் முட்டை உப்பு போட்டு நம்ம வந்து ஸ்க்ராம்பிள்டு மாதிரி பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணேங்க இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸும் நல்லா வந்து கரெக்டாக வெந்துருச்சு. இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த முட்டை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா அளவாக அந்த நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு இல்லைனா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். முட்டை வச்சு அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் சரிங்களா. குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கணும். ஸோ அந்த நூடுல்ஸ் அதுக்கப்புறம் முட்டைலாம் வச்சு நானும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் 11 மணி டயத்தில் அம்மாச்சிக்கு வந்து மாமாவுக்கும் காஃபியும் போட்டு கொடுத்துட்டு அப்புறமா தான் குளிச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்அப் ஆனேங்க. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்து இருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் சரின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்கனும் ப்ரானும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அதை தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி ஃபஸ்ட்டு அரிசியை களைஞ்சி உலைய வச்சு விட்டுறலான்னு வச்சு விட்டுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணாங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே. ப்ரான்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா பூண்டுலாம் போட்டு வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நானும் சின்னதாக ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றேங்க. இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணாங்க. குக்கர் இந்த சைடு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்கு இல்லையா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் உள்ள இறால் மாதிரி எனக்கு தெரியலைங்க அந்தளவுக்கு. ஆனால் ஓகே நமக்கு பிடிக்கும் இல்லையா அப்படின்ட்டு நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரி இறாலையும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இந்த இறால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டக்குன்னு கொஞ்சம் ஆகிடுங்க, அப்படியே சுருண்டுரும்.
ஸோ அதுதான். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் இஞ்சியெல்லாம் துருவிட்டு இருந்தேன். சரி சிக்கன் நான் வேணா பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து ஆஃபீஸ் வேலை வேறு இந்த மந்த் எண்டு முடிஞ்சதுனால இருந்ததா. சரி அப்புறம் வந்து பசங்களும் இந்த டென்ட் ஹவுஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பசங்களும் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்களா. ஸோ இங்கிட்ட வந்து ப்ரானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கனுக்கு வந்து ஒரு பெப்பர் சிக்கன் மெத்தடில் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து பண்ணேன் நான், செமி கிரேவி மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் சோம்பு வந்து போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு இஞ்சி இடித்து போட்டிருக்கேங்க நான். அப்புறம் இந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரானும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் எல்லாம் எடுத்து போட்டு அதில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலான்னு கொஞ்சம் தக்காளியும் போட்டு வதக்கினேங்க அந்த கிரேவிக்காக. இறாலும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இறால் கொடுத்து பழகுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்காக சிக்கனை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு மசாலாவுக்காக இந்த மிளகு வறுவல் பொடி சுக்கா பொடி இதெல்லாம் இருக்கும்ல அது வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் போட்டு அப்படியே சுருட்டி விட்டாச்சுங்க. நல்லா இந்த மாதிரி பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரசாரமாக நாங்கள் சாப்பிடுவோங்க. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அங்கிட்ட வந்து சிக்கனை வேக வச்சுட்டேன். அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதமும் சூப்பராக ரெடி. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து சிக்கன் தொக்கு மாதிரி செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரசமும் வச்சு விட்றலாம் நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு இங்கே பாருங்களேன் ஊற்றுறோம்ட்டு வெளியில் தெரிச்சிருச்சுங்க. அப்புறமா வந்து ரசத்தையும் அழகாக வச்சு விட்டாச்சு. பிள்ளைங்களுக்கும் எல்லாம் வச்சு 2 பேருக்கு ஃபஸ்ட் கொடுத்துட்டேன். 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து இந்த புலாவ் இருக்கு இல்லையா அது வந்து பண்ணினதாக கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஒன்றா தான் சாப்பிட்டோமா. கொஞ்சம் சிக்கன் 65 கொண்டு வந்துருந்தாங்க, ப்ரான் தொக்கு அப்புறம் சிக்கன் தொக்கு அந்த புலாவ் வச்சு சூப்பராக வந்து நாங்கள் வந்து மதிய லஞ்ச் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டோங்க. அதுவும் செம்மையாக இருக்கும் இல்லையா. ஸோ நைட்டுக்கு வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இல்லையா அதனால். அதுக்கு முன்னாடி எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வந்து எல்லாத்தையும் சூடு பண்ணிவிட்டு ரசம் ஊற்றி சாதம் தாங்க எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அப்புறம் சாதம் மதியம் அந்த புலாவ் சூடாக இருக்கேன்னு சாப்பிட்டாச்சு. சரி ரசம் கூட நைட்டுக்கு சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதனால் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அப்புறம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து போட்டு கொடுத்து முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி அந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ரொம்ப வந்து நார்மலாக போயிட்டு இருந்துச்சு இத்தனை நாள், ஒரு 15 நாள். இனி நாளையிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நாளைக்கு வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி போடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.